வணக்கம். இன்னைக்கு நான் திருக்குறள் கதைய சொல்ல போறேன். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதற்கு சரியான கதை. ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தரிடம் 2 வேலைக்காரர்களும் இருந்தார்கள். பெரிய வேலைக்காரர், சின்ன வேலைக்காரர். ஒரு நாள் செல்வந்தரோட குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் போது கையில் இருந்த தங்க வளையல் கீழே தவறி விழுந்துருச்சு. இதை பார்த்த பெரிய வேலைக்காரர் பேராசைப்பட்டு அந்த வளையல எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. இதைய சின்ன வேலைக்காரர் பார்த்துக்கிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செல்வந்தர் கவனிக்கிறாரு, என்னடா நம்ம குழந்தையில இருந்த தங்க வளையல் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடுறார். பார்த்தா கிடைக்கவே இல்லை. சரி, அந்த 2 வேலைக்காரங்க கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி பெரிய வேலைக்காரரை கூப்பிட்டார். பெரிய வேலைக்காரர் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு, ஐயா எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னார். சின்ன வேலைக்காரர் சொன்னாங்க, அண்ணா இது சரியில்லை, இது தீயொழுக்கம், நம்ம எங்க போனாலும் இப்படி பண்ணா சந்தோஷமா வாழ முடியாது, நம்ம மேல பழி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே தான் செஞ்ச தப்பை தெரிஞ்சு பெரிய வேலைக்காரர் போய் செல்வந்தர் கிட்ட வளையல கொடுத்து மன்னிப்பு கேட்டாரு. பெரிய செல்வந்தரும் மன்னிச்சுக்கிட்டார். அன்னையிலிருந்து அந்த பெரிய வேலைக்காரர் தவறு செய்யவே இல்லை, நல்லது மட்டும்தான் செய்வாரு. இதை உணர்ந்துதான் திருவள்ளுவர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு சொன்னார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.